அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தினந்தோறும் காலையில் இந்த நிகழ்ச்சி பார்க்குறோமே, இதுக்கு சிந்தனை செய் மனமே அப்படின்னு தான் டைட்டில் கார்டு வரும். அதில் ஒரு சின்ன வேடிக்கை இருக்குது தெரியுங்களா? அது ஒரு புகழ்பெற்ற பாடலினுடைய முதல் வரி. அது ஒரு ஆன்மீக பாடல், ஆனாலும் அந்த முதல் வரி ரொம்ப அழகாக இருக்குது. சிந்தனை செய் மனமே அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? என்னைக்காவது நம்ம மனசுக்கிட்டக்க நாம் சொன்ன பிறகு தான் இந்த மனசு சிந்திக்க ஆரம்பிக்குதா? இல்லை நாம் சிந்திச்சு பாருன்னு சொல்கிறதுக்காகத்தான் அது காத்திருக்கா? என்னைக்கு நாம் இந்த பூமியில் பிறந்தமோ அன்னிலிருந்தே இந்த மனசுக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போ காலையில் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். காலையில் எழுந்ததுலேருந்து இன்றைக்கி இரவு படுக்க போகிற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு அப்பப்போ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே பயமாக இருக்கும். என்னடா இவ்வளவு கிறுக்குத்தனமான எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு. ஏன்னா இது கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுகிற காட்டு குதிரை மாதிரி. இது எந்த பக்கம் ஓடும், எவ்வளோ ஸ்பீடில் ஓடும், எது மேலே இடிச்சுக்கும் எதுவும் தெரியாது. இந்த கை குழந்தை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது புரியும். அதை வீட்டில் தரையில் விட்டுருவாங்க. பிறந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது இன்னும் தவழற நிலைக்கு வந்திருக்காது. ஆனால் விட்ட இடத்துல அப்படியே இருக்காது. அப்படி கூப்புறப்படுத்திக்கிட்டு நெஞ்சுனால இழுத்தே ஒவ்வொரு இடமா போகும். மாறால அப்படி இழுத்தே போகும் குழந்தைங்க. அப்படி போகிறப்போ அது வாயில் அந்த ஜொல்லு வடியுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த உமிழ்நீர் லேசாக அந்த நெர்வ் கண்ட்ரோல் இன்னும் வந்திருக்காது, வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ லேசாக அது வாயிலாம் ஒரு மாதிரி நமன் இருக்கிறதுனால எது கீழே இருந்தாலும் அதை எடுத்து வாயில் போட்டுக்கும். அக்கா வாரி போட்ட சீப்பு, அப்புறம் உடஞ்சி போன ஒரு சின்ன ரப்பர் பொம்மை, அப்புறம் அண்ணன் ஹோம்ஒர்க் எழுதி அது தப்புன்னு தெரிஞ்சு அதை கசைக்கு கீழே போட்டிருப்பான் அந்த பேப்பரை. அந்த பிட்டு பேப்பர் அங்கே இருக்கும். எது தரையில் இருக்கோ அதை எடுத்து வாயில் போட்டுக்கும். தாத்தா அங்கேருந்து இந்த குழந்தை வாயில் போட்டுக்கிறதுக்காகவே ஒரு பொம்மை ஒன்று இருக்கும், பிளாஸ்டிக்கில் சாஃப்டாக பண்ணியிருப்பாங்க. அது கையில் அதை கொடுத்து அது வாயில் வச்சு அப்படி கடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மனசும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் அதுவும் போக்கில் அதை விட்டுட்டிங்கன்னா தரையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுக்கிற குழந்தை மாதிரி இந்த மனசு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கும். அதனாலேயே இந்த மனசை சிந்தனை செய் மனமே அப்படின்னா நல்லதை மட்டுமே சிந்தனை செய் மனமேன்னு அர்த்தம். எதுலாம் நல்லது அப்படின்னு இந்த மனசுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்க ரப்பர் பொம்மையை மட்டுமே குழந்தை கடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம மனசுக்கு கொடுத்தா அது அப்படியே அதை கடிச்சிக்கிட்டு இருக்கும். அதிலேயே எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். நல்லவற்றை மட்டுமே சிந்தனை செய் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு சாக்ரட்டிஸ்னு ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தன் கிரேக்க நாட்டில் இருந்தான். ஒரு நாள் தேவாலயத்தில் போய் கேட்குறாங்க. டெல்ஃபி அப்படின்னு அவர்களுடைய வழிபாட்டு தெய்வம் அந்த டெல்ஃபி. அந்த ஊரில் இருக்க பெரியவங்கள்லாம் போய் கேட்குறாங்க, இந்த கிரேக்க நாட்டிலேயே மிகப்பெரிய அறிஞன் யார் அப்படின்னு டெல்ஃபி கிட்டக்க கேட்குறாங்க. அப்போ உடனே ஒரு குரல் வருகிறது, இந்த நாட்டிலே மிகப்பெரிய அறிஞன் சாக்ரட்டிஸ், அவன்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பேரறிஞன் அப்படின்னு அது சொல்லுது. உடனே எல்லாரும் சாக்ரட்டிஸை பார்க்க போகிறாங்க. சாக்ரட்டிஸ் வணக்கம், இன்னைக்கு தேவாலயத்தில் போய் கேட்டோம், நம்ம டெல்ஃபி சொல்லுது உண்மையிலேயே நீங்கள் தான் மிகப்பேர் அறிஞன் அப்படின்னு. நினைத்து பார்க்கவே பெருமையாக இருக்கிறது சாக்ரட்டிஸ் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னா, நானா அறிஞன், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, ஒன்றுமே தெரியாதவனை போய் அது எப்படி பேரறிஞன்னு சொல்லியிருக்குது, அட போங்க ஏதாவது பிரமையாக இருக்கும் அப்படி சாக்ரட்டிஸ் போயிட்டான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் தான் பேரறிஞன்னு டெல்ஃபி சொல்லுது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அவன் சொல்கிறானே அப்படின்ட்டு திரும்ப போய் தேவாலயத்தில் கேட்குறாங்க. நீங்கள் சொன்னீர்கள் சாக்ரட்டிஸ் தான் பேரறிஞன்னு, அவனை கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு. அதுக்கு அந்த டெல்ஃபி சொல்லிச்சா, ஆமாம் அதனால தான் அவன் பேரறிஞன் அப்படின்னு பதில் வந்துதான். இது உண்மையா பொய்யா என்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், தனக்கு ஒன்றுமே தெரியவில்லை அப்படின்னு யார் உண்மையிலேயே நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அறிஞன். ஏன் எனக்கு எல்லாம் தெரியுங்க, எனக்கு மிஞ்சி எவனும் இல்லை. சில பேர் என் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், என் அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்கணும்டா, இந்த ஆளினால் அழகு ராஜா இருக்க வேண்டிய இடமே வேறடா அப்படிம்பாரு.
அது மாதிரி என் அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம உள்ளூரில் இருக்க கூட லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்? நம்மை விட அறிவில், ஆற்றலில், ஒழுக்கத்தில், பண்பில் சிறந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன பெரிய அறிவா, இது ஒரு பெரிய பண்பா என்கிற அந்த பணிவு, அந்த அடக்கம், உண்மையிலேயே தன்னை உணர்ந்த நிலை, அதுதான் உண்மையிலேயே அறிஞர்களுக்கு உரிய அடையாளம். சரி, இந்த மனசில் விதவிதமான எண்ணங்கள் வருது, அதுக்கு என்ன செய்யறது, இதை எப்படி தடுக்கிறது? நம்ம என்ன எண்ணத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு கடைக்கு போனாருங்க. அப்போ திடீர்னு லேசாக வயிற்று வலிக்கிற மாதிரி இருந்தது. அச்சுச்சோ வயிற்று வலிச்சுது, போன வாரம் கூட பக்கத்து வீட்டில் இப்படி தானே ஒரு பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், வயிற்று வலி வந்தது, ஆஸ்பத்திரிக்கு அழிச்சிட்டு போனாங்க, அப்புறம் 1 மாதம் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, நம்மளும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த ஐஸ்கிரீம் கையில் வச்சுட்டு அப்போ எழுத்தாவில் பார்த்தாரு, ஒரு கடை ஷோரூம், காலை நேரம் திறந்து அங்கே இருக்கிற அந்த வாசலில் இருக்கிற அந்த ஷோரூம் பொம்மைக்கு கோட் சூட்லாம் மாட்டி விட்றார் டிஸ்பிளேக்காக. அதை பார்த்த உடனே இப்போ மனசு அங்கே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கோட் சூட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அதெல்லாம் எப்படியும் ஒரு 10,000 15,000 இருக்கும். அதை வாங்கி நம்ம போட்டு ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே 15,000 செலவழிக்கணும்னா நமக்கு மாத சம்பளமே எங்கே ஏறக்குறைய அவ்வளோதான் வருது. எப்போ சொட்டை கோட்டுக்கே இவ்வளோ செலவழித்து 15,000 செலவழித்து வாங்கி போட்டு அதெல்லாம் நமக்கு எந்த காலத்தில் வரப்போகுது, அவ்வளோ பெரிய ஆளாக என்றைக்கு ஆக போகிறோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், பக்கத்து வீட்டு பையனுக்கு போன வாரம் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டாரா, இப்போ திடீர்னு மனசு நாம் எதிர்காலத்தில் எப்போ கோட்டு சூட்டு போட போகிறோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்தார். இந்த ரெண்டுத்தை பற்றியும் நினச்சிட்டு இருக்கிறப்போ இவர் கையில் இருக்கிற ஐஸ்கிரீம் உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனசு அப்படிதாங்க, ஒன்று கடந்து போனதை நினச்சி வருத்தப்படும், இல்லைன்னா எதிர்காலத்தை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நிகழ்காலம் என்கிற ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கொண்டிருக்கும். யாரெல்லாம் கடந்ததை நினைத்து கவலைப்படாமல், எதிர்காலத்தை நினைத்து ஏக்கப்படாமல், நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து அக்கறையோடும் ஆனந்தமோடும் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஐஸ்கிரீம் மாதிரி இனிமையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.